கான்ஃபரன்ஸ் ரூம்ல ரதி எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு பேஷண்ட்டோட சர்ஜரி பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக. ரீனா மட்டும் அவங்க இல்ல. ரீனா எங்கன்னு கேட்டோன்னே சினிமா டாக்டர் சொல்றாரு அவங்க பார்க்கிங்ல இருக்காங்க வந்துருவாங்கன்னு. ஓகே உடனே ரீனாக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க ரதிமா உன்னை கேட்கறாங்கன்னு சொல்றான். நான் வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ரீனா சொல்றாங்க. ரவி வந்து சர்ஜரி தான் பெஸ்ட்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சர்ஜரிக்கு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போதான் ரீனா வரத ரதி நோட் பண்றாங்க. ஆனா உள்ள கூப்பிட்டதுனால ரதியோட போனை ரீனா கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அப்போதான் ஒரு கால் வருது. ரதி வந்து சர்ஜரியில இருக்கிறதுனால அந்த காலை ரீனா அட்டன் பண்ணி பேசுறாங்க. இந்த கால் சித்தோட ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்கும். எமர்ஜென்சி சொன்னதுனால வேற வழி இல்லாம ரீனாவே அவனோட ஸ்கூலுக்கு போய் பாக்குறாங்க. அவன் ப்ரீத் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதனால கால் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்றாங்க. இவனை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ரீனா சொல்றாங்க. இங்க யாருன்னு கேட்டோடனே திவி உடனே இவங்க என்னோட அக்கா தான் சொல்லிடுறா. சித்த கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்ட வந்தோடனே ரீனா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா தேஜு வந்து அவளை ஸ்டாப் பண்ணுவார். அதிகம் வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. தேஜு சொல்ற எதுவுமே கேட்காம ரீனா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவா. அதனால கோவத்துல போயிட்டு ரதிபம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவா தேஜு. இதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஓடி வருவாங்க. ரதி அவனை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பாங்க. ரீனாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு பேனிக் அட்டாக்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கும் இருந்திருக்கு மேம் அதனால எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா சொல்லுவாங்க. ராக்கி ரதியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. பையனுக்கு ஒண்ணுன்னு எப்படி துடிச்சு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். உங்களை பத்தி பேசியிருந்தா வேற யார்கிட்ட நான் பேசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ரதி மேம் கூப்பிடுறாங்க. நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. உடனே ரதியை பக்கத்துக்காக கேபினுக்கு வராங்க. அப்பதான் சித்த காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அது கூடவே ஆர்கே சட்டன் எதுவும் சொல்லலன்னு எனக்கு தெரியும் அதனால உன்னை திட்டினதுக்கு சாரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது உன்னை பத்தி சொல்லு உனக்கு பேனிக் அட்டாக் எப்படி வரும் உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு அனாத ஆஸ்பத்திரியில தான் வளர்ந்தேன். எனக்கு யாருமே இல்லைன்ற பயம் இல்லாத அம்மாவை தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. அந்த பயமே எனக்கு பிக்ஸா மாறி எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ரதியை பார்த்து கேட்குற ஒரு டாக்டரா சித்துக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனா ஒரு அம்மாவும் மற்ற பிள்ளைங்களுக்கு இப்படி நடந்துதான் நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. அதே உடனே திவிக்கு இப்படி ஆயிருந்தாலும் நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க. ரீனா உடனே நான் திவியை பத்தி பேசல அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க மேல பாசம் இருக்க மாதிரி தயவு செஞ்சு நடிக்காதீங்க நீங்க அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க. நடிக்கிறேனான்னு ரதி கேட்குறாங்க. என் அம்மா யாருன்னு கேட்டீங்கல்ல அவங்க ஒரு டாக்டர். அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. அவங்க பேரு ரதி அப்படின்னு சொல்றாங்க. ரதிக்கு புரியுது ரீனா அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரதிக்கு அந்த டைம் என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் குழந்தைங்க மேல அன்பு இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க நீங்க அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால எனக்கு ஏமாத்தவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா. ரீனான்னு கூப்பிட்டோம் நிக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. ரதி அதுக்கப்புறம் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க.